ஸோ ஹாய் guys, this is Sweetie. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வீடியோ கண்டினியூ பண்ண ஆரம்பித்து ரொம்ப மாதம் ஆச்சு, 2 months கிட்ட ஆச்சு. பட் நிறைய பேர் இன்னும் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இன்னும் வீடியோ போடலையா அப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கான சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம ஒரு சின்ன கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராஃப்ட் என்னோடய தம்பிக்காக நான் செஞ்சிட்ருக்கேன். என்னோடய தம்பிக்கு நாரை வச்சு கிராஃப்ட் செய்யணும், அதாவது தேங்காய் நாரை வச்சு ஒரு கிராஃப்ட் செய்யணும்னு சொல்லியிருந்தான். ஸோ நான் அதுக்கு தேவையாக ஒரு தேங்காய் நார் எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு தேவைக்கு ஒரு அட்டை அந்த மாதிரிலாம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன செய்ய போகிறேன்னா, கூரை வீடு மாதிரி தான் நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ப்ரௌன் கலர் அட்டையை இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பழைய கல்யாண கார்டோ இல்லைன்னா ஸ்ட்ராங்கான அட்டை மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு மேலே அதுக்கு வீடு மாதிரி வேணும்ல, அதுக்கு ரவுண்ட் சர்க்கிளில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற நாரை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றா பிச்சு எடுத்ததுக்கப்புறம் தூளையும் நீங்கள் தூர போட்டுறாதீங்க, மேபி லாஸ்ட்டில் உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ நான் இப்படி ஒன்றா சின்னதாக ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னென்னா, அந்த வீட்டுக்கு ஒரு ஹோல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, ஹோல் மாதிரினா வீட்டு வாசல் வேணும்ல, ஸோ அது வீடு வாசல் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் க்ளூவை போட்டு நான் ஒவ்வொன்றா ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டு மேலே எல்லா இடத்துலையும் நம்ம நாரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் நான் க்ளூ கன் யூஸ் பண்ணேன். ஸோ க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டச் பண்ணி தொடுவீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை ஸ்டிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நாரை எல்லாமே சிசர்ஸை வச்சு நல்லா நீட்டாக ஒன்று போல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட தூள் இருந்தால் வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன்ல, அது இந்த மாதிரி இடத்துல இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அங்கங்கே இருக்கிற கேப்பை நீங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற கார்ட்போர்டுக்கு நான் க்ரீன் கலர் அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ க்ரீன் கலர் கிராஸ் மாதிரி இருக்கிறதுக்காக நான் க்ரீன் கலரில் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ சுற்றி எந்த க்ரீன்னாலும் ஓகே, உங்களுக்கு என்ன க்ரீன் பெர்ஃபெக்டாக இருக்குமோ ஸோ அந்த க்ரீனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சுற்றி எல்லா இடத்துலையும் நீட்டாக அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக ப்ளெயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தனால நான் மரக்கம்பு மரக்குச்சியில் எடுத்திருக்கேன். ஸோ நான் ரொம்ப மரம் மாதிரி இருக்கிற சின்ன மினி குச்சிகள் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி மினி குச்சிகளை ஃபஸ்ட்டு 2 லாங் குச்சி மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக ரொம்ப கொஞ்சம் தடியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. பின்னாடி சைடு அண்ட் ஃப்ரண்ட்டில் வேலி மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ போட்டு இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆர் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்படி கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட டிசைன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு
சைடு வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கிறனால இதில் வந்து குட்டி குட்டி சுள்ளிகள் சொல்லுவாங்கள்ல, ஐ மீன் விறகு கட்டைகள், சுள்ளிகள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுற மாதிரி கொஞ்சம் ரைட் சைடில் வச்சுருக்கேன். அண்ட் நான் உடச்ச குச்சிலேயே ஒரு காஞ்ச மரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நானே ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதையும் வந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பேஸ்ட் போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது ஒரு மரம் மாதிரி தெரியறதுக்கணுங்க. அண்ட் அதுக்கு கீழேயும் சின்ன சின்ன சுள்ளிகள் மாதிரி நான் வந்து உடச்சி அது மேலே க்ளூகனுக்கு மேலே நான் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து முடிஞ்சுது. இது வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற கூரை வீடு, இல்லை ஒர்க் பண்ணுறவங்க வயலில் உள்ளவங்களே பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு செய்யணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போடுறேன். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். பாய்.